ஹாய், நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து எனக்கு எவ்வளோ ரேட்டு கிடச்சிச்சின்னா 10 ரூபிக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சந்தோஷப்படுறதுன்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் விவசாயியோட நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. இதை பயிர் வைக்கிறதுக்கு அவங்க இடத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதை சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஈபி இருக்குது, போர் போட்டிருப்பாங்க, தண்ணி பாய்க்கிறதுக்கு அவங்க டெய்லி போகணும், உரம் போடணும். அந்த உரத்தை தூக்கி சமைக்கும் போது இருக்கிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க அனுபவிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதை கஷ்டப்பட்டு அவங்க பறிக்கணும், எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணணும். இவ்வளோவும் பண்ணி இந்த ரேட்டு தானா? ஒரு காய் 10 ரூபின்னா பரவாயில்ல, இவ்வளோ காயும் 10 ரூபின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? போட்ட முதல்ல கூட எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நம்ம வேறு நாட்டிலேருந்து வர்ற காய்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம நாட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் விளையிற விவசாயிகளுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வெள்ளரிக்காய் மேலே வேக்ஸ் போடலை.